ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சொல்லாடல் இருக்குது இல்லையா, கல்யாணம் செஞ்சுப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் எப்படின்னா கல்யாணம் செஞ்சுப்பார் குழந்தைய பார்த்து வெளிநாட்டில் வளர்த்துப்பார் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உண்மையாகவே குழந்தைய வளர்ப்பு. நிறைய பேர் இதனால் குழந்தை பெற்றுக்கிறதுக்கே யோசிச்சுட்டு இருக்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்காங்க. இன்னும் அது அப்படி யோசிக்கக்கூடாது. பட் எப்படி அவங்கள நம்ம சரியான முறையில் வளர்க்க முடியும், எப்படி அவங்கள ஆக்குப்பைடாக வச்சுக்க முடியும். ஆமாம் பிரேமா, ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே வெதர், நம்ம வெளியில் நிறைய கூட்டிகிட்டு போக முடியாது, இந்த மாதிரி விஷயம் இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் நிறையா ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியாது. பக்கத்துலேயே நெய்பர்ஸ் இருந்தாங்கன்னா, அதுவும் இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும்ல. அது உண்மை. ப்ளஸ் 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கான நேரம் ஒதுக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம். வீட்லேயும் நம்மளுக்கு எந்த ஹெல்ப் இருக்காது, வீட்டு வேலையும் நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் கிட்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் தான் உள்ள ஸ்க்ரீனிங் அதெல்லாம் வருது. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த நேரம் தான் நான் நினைக்கிறேன் எப்படியோ மிஸ் ஆகிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம என்ன தான் ஒரு டாய் இல்லை வேறு ஒரு விஷயத்தை கொடுத்தாலுமே திரும்ப அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. திரும்ப கேஜெட்ஸ்குள்ளேயே போயிடுற மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைங்களை ஆக்குப்பைடாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு நிறையா விஷயங்கள் இருக்குது இல்லையா. இங்கே கிளாஸஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நான் என்கரேஜ் பண்ணுறது எல்லாருக்கும் அதுதான். சரி, எவ்வளோ குழந்தைங்களுக்கு கிளாஸ் உங்களால் முடியுதோ, அஃபோர்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ கிளாஸஸ் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு. பட் சின்ன வயசில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லாங்குவேஜில் போடுற கிளாஸஸ் பெஸ்ட்டாக இருக்கும் பிரேமா. ஏன்னா அவங்க நம்ம லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா முக்கியமான விஷயம் இங்கே கோத்ரூ பண்ணுறது ஸ்பீச் டிலே. அது நம்ம மொழியை பேசிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே சொல்கிறாங்க கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, அதனால ஸ்பீச் டிலே ஏற்படுதுன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம மக்களோட எவ்வளோ விட்டு அந்த தமிழ் கற்றுக்கிறது இல்லை உங்களோட லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஆமாம், ரொம்ப ரொம்ப கரெக்டான பாயிண்ட் சொன்னோம். அதனால தான் நிறைய தமிழ் ஸ்கூல்ஸ் இப்போ பார்க்குறோம். மதர் லாங்குவேஜ் தெலுங்கு ஸ்கூல்ஸ், மலையாளம் ஸ்கூல்ஸ் இப்படிலாம் பார்த்துருக்கோம், ஹிந்தி ஸ்கூல்ஸ் அப்படிலாம் பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பாயிண்ட் சொன்னாங்க. அது ஸ்பீச் டிலேக்கு அது ஒரு காரணியாக கூட இருக்கலாம், மிக முக்கியமாக வெளிநாட்டில் வாழும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம தமிழை கற்றுக் கொடுக்கும்போது அந்த தமிழ் சார்ந்த விஷயங்களும் கற்றுக் கொடுக்கும்போது, அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேர் பறை இசைக்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய பேர் சிலம்பாட்டம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய பேர் கர்நாடக சங்கீதத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சங்கீதம்ங்கிறது தமிழ் பண்பாட்டில் ஊர்ன ஒரு விஷயம். நீ எப்போ வேணாலும் எடுத்துக்கோ. நமக்கு ஒரு சந்தோஷம் வந்தாலும் அந்த சந்தோஷம் இரட்டிப்பாக்க நம்ம சங்கீதம் பாடுவோம். ஒரு கல்யாண வீட்டில் சங்கீதம் பாடுறதுலாம் இப்போலாம் இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து இருந்துருந்து. ஒரு பக்தியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கான அந்த பக்தி பாடல்கள் நம்ம இலக்கியங்களில் நிறையாவே இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சோகத்தை குறைக்கிறதுக்கு ஒப்பாரி பாடல்கள் இருக்குது. நம்ம வயல் வேலையில் நம்ம களைப்பை போக்குறதுக்கான அந்த தெம்மாங்கு பாட்டு, இந்த மாதிரி பாடல்கள்ங்கிறது நம்ம ஒரு பண்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ரைட், நமக்கே தெரியாமல் நிறைய நேரத்தில் முணுமுணுத்துட்டு இருப்போம் இல்லையா. நமக்கு இசை இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த ஒரு சேலஞ்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு சொல்யூஷனாகவும் நான் பார்க்குறேன். மியூசிக் தான் பெஸ்ட்டு தெரப்பிங்கிறாங்க. இங்கே எவ்வளோ மியூசிக் தெரப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தியா வெஸ்டர்ன் கல்ச்சர்லையும். எனக்கு 1 இயராக நார்த் கரோலினால மியூசிக் அகாடமி நடத்துகிற ஒருத்தவங்களுக்கு தெரியும், மைத்ரின்னு. அவங்க கிட்ஸை எவ்வளோ என்கேஜாக வச்சுருக்காங்கன்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குறிப்பாக இருக்கும். நம்மளோட லாங்குவேஜை எப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பற்றி ஆர்த்தி காமிச்சிருக்காங்க அவங்க வீடியோஸ்லாம். ஸோ அப்போ தான் ஒரு ஐடியா இருந்தது, அவங்கள ஆக்குப்பைடாக வச்சுக்கிறதுக்கு, அவங்க மைண்டை ஒரே விஷயத்தை செயல்பட வைக்கிறதுக்கு மியூசிக் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அது பிடிச்சிடும். ஃபஸ்ட்டு அவங்க உட்காரலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்க நான் நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ மியூசிக் குழந்தைங்களுக்கு அவங்க உட்காந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம். ஸோ அவங்கள்ட்ட நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ இன்னும் பெட்டராகவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு சில கிளாஸஸ் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அதில் முக்கியமான கிளாஸ் மியூசிக் கிளாஸ். அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சின்ன வயசாக இருக்கும் போது அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கும் அண்ட் நல்லா அவங்க அந்த உச்சரிப்பாக இருக்கட்டும், இல்லை நல்லா பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் மியூசிக் மூலியமாக. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனும் பின் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆன்லைனில் கூட உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இல்லை நார்த் கரோலினா இருக்கீங்கன்னா நீங்கள் இன்பர்சன் கூட போய் கற்றுக்கலாம். இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு கடந்து விட்டு போகாதீங்க. ஏன்னா எதிர்காலத்தில் இது ஒரு பெரிய விஷயமா உங்கள் குழந்தைங்களுக்கு அமையும். வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கர்நாடக சங்கீதத்தில் மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் ஆற்றிட்டு இருக்க மைத்ரி சாஸ்திரி அரவிந்த் அவர்கள் தான் வந்தாங்க. எங்களுக்காக இந்த நேரம் ஒதுக்கிட்டு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஆஃப்லைனில் பேசும்போது நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக
கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோவில். உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி மைத்ரி சிஸ்டர். ரொம்ப தேங்க்யூ பிரேம்ஜி, ஆர்த்திஜி ஃபார் ஹேவிங் மீ ஆன் த ஷோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஷோல வந்து ஃபீச்சர் ஆகிறதுக்கு. எனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ல நம்ம 3 வகையா முத்தமிழ் பிரிக்கிறோம். இயல், இசை, நாடகம். இலக்கணம் எடுக்கும்போது நமக்கு வந்து சங்க இலக்கியத்துக்கு சங்க காலத்துக்கு போயிடுவோம், தொல்காப்பியத்தை எடுப்போம். தொல்காப்பியம் வந்து ஒரு பர்ஃபெக்டான இலக்கண நூல். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே ஒரு பழம்பெரும் இலக்கணம் நூலா இருக்கிறது வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் அவர் எல்லா வித இசை பற்றியும் குறிப்பிட்டாரு. யாழ் இசை பற்றி குறிப்பிட்டாரு, குழல் இசை பற்றி குறிப்பிட்டாரு, பறை இசை பற்றி குறிப்பிட்டாரு, ஒரு இசை எப்படி இசைக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டாரு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தமிழர்கள் எப்போதுமே எல்லாமே ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு ப்ரொசீஜரால் தான் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். சமீப காலமாக என்ன நடக்குதுன்னா, நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டை விட்டு இங்கே வந்துடுறோம், நம்ம கல்ச்சரை விட்டு தூரமாக வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதனாலே வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கல்ச்சரோட விட்டுறக்கூடாது, நம்ம சங்கதிகள் அதை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து பண்ணுறோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது இசை. நான் பார்க்குற நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க குழந்தைங்கள இசையோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது பாடலாக இருக்கலாம், இல்லை இசை கருவிகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் மிக முக்கியமாக நம்ம தமிழ் பண்பாட்டில் வந்த ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்றாங்க. நான் வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வியே இதுதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேரியில் இருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு ரஷ்யான ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, நிறைய வந்து இந்தியர்களும் தமிழர்களும் அவங்க குவிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது எப்படி வந்து மற்ற பேரண்ட்ஸ் வந்து அந்த நம்மளோட இசைக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க? நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டி வந்து நம்மளோட விட்டு போகாம நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு கட்டாயமா கண்டிப்பா ஒரு விதத்துல தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்றோம். இங்க வந்த அப்புறமா நம்மளே ஒரு ரெஸ்பான்சிபிள் பேரண்ட், நம்மளே ஒரு நம்ம லைஃப்ல நிக்கிறோம் தனியாங்கிற போது நம்மளே தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பண்றோம். ஸோ அதுவே வந்து எவ்வளோ ஒரு நம்ம கலாச்சாரத்து மேல நம்மளுக்கு இருக்கிற ஈடுபாட்டை காட்டுறது. இங்க வந்து நிறைய குழந்தைங்க பாட்டு பாடுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டுல ஒரு மொழி பேசுறாங்க. இப்போ எடுத்தாக்கா தமிழ் பேசுற குழந்தைங்க இருக்காங்க, தெலுங்கு பேசுற குழந்தைங்க, கன்னடம், ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து மராட்டி பேசுற குழந்தைங்க இருக்காங்க, பஞ்சாபி பேசுற குழந்தைங்க, ஸ்பானிஷ் பேசுற குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க. அபாரமா பாடுற குழந்தைங்க, நிஜமா ஒரு குறையே சொல்ல முடியாது, அப்படி பாடுற குழந்தைங்க. அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத வந்து பேரண்ட்ஸ் இங்க வீட்டுல பாட்டு போட்டு போட்டு அவங்க எவ்வளவு தூரம் அவங்க இன்ட்ரெஸ்டோட கேட்கறாங்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடறாங்க. ஒண்ணுமே இல்லை, காத்தால ஒரு பஜகோவிந்தம், எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாடின பஜகோவிந்தம் ஆகட்டும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆகட்டும், இல்ல கந்த சஷ்டி கவச்சம் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு தெய்வீகமா காத்தால ஒரு ஸ்லோகமோ எந்த திருமறையோ கேட்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரலா ஒரு பாட்டு கேட்கணும், நம்மளும் பாடணும், கத்துக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறது. அதுல அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட கண்டுபிடிச்சு அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு 3-4 வயசு இருக்கும்போது கேட்கறாங்க, இந்த மாதிரி நாங்க கிளாஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இன் பர்சனும் சரி, வர்ச்சுவலும் சரி, 2 சைட்லயுமே அப்படி கேட்கறாங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன்னாக்கா, பாட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னாக்கா ஒரு 5 வயசு வரைக்கும் அதை கீப் க்ரோயிங் த இன்ட்ரெஸ்ட். நிறைய பாட்டு, சினிமா பாட்டு கூட கேட்கலாம், தப்பே கிடையாது. எல்லாமே சங்கீதம் தான், எல்லாமே அதே கலைமகள் கிட்டே இருந்து வந்த ஒரு கலைகள் தான். எதுவுமே பேதம் கிடையாது, எதுவுமே இது ஒசத்தி இது மட்டும்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. சோ கேட்க அந்த 5 வயசு வரும்போது அந்த கிளாஸ்ல உட்காரணுங்கிற ஒரு மெச்சூரிட்டியும் வரும். ஒரு 5-5.5 வயசுக்கு வந்து கத்துக்கிற மெச்சூரிட்டி வரும். அது வரைக்கும் கேட்கறதுக்கு, ரசிக்கிறதுக்கு, ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரசனை வந்தாலும் 5.5 வயசுல இருந்தும் ஒரு கிளாஸ்ல உட்காந்து கத்துக்கணுங்கிற ஒரு மெச்சூரிட்டி வரும். சோ அது வரைக்கும் நான் குழந்தைங்களை வந்து நான் கேட்க வைங்க, கீப் கிண்ட்லிங் தேர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இந்த ஒரு டிரான்சிஷன் ஃப்ரம் இந்தியா டு ஹியர் இஸ் அ பிக் லீப். நம்மளுக்கும் சரி, அந்த குழந்தைங்களுக்கும் சரி, பெரிய லீப். இங்க வந்து அந்த குழந்தைங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பாட்டாகட்டும், வேற எந்த கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்மாவும் இருக்கட்டும், அந்த ஆர்ட் ஃபார்முக்கு வந்து ஒரு நர்ச்சர் பண்றது வந்து பேரண்ட்ஸோடைய கான்ட்ரிபியூஷனுக்கு இதே சொல்ல முடியாது. அவ்வளோ வசதியா பண்றாங்க இங்க இருக்கிற பேரண்ட்ஸ். நீங்க ஒரு பாரம்பரியமான இசை குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே அது வந்துடுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். நாங்கள் வந்து இசை வந்து கற்றுக்கல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இசை ஞானியும் இசை புயல் வரைக்கும் தான். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பாடல்கள் மட்டுமே கேட்டு வளர்ந்து. இப்போ என் குழந்தை வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ அவனை வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் சேர்க்கணும்னா அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஏன்னா நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருப்பீங்களா, உங்கள் குழந்தைங்களுக்கும் பண்ணிடுறாங்களா? அதுதான் என்னோட கேள்வி. இல்லை வீட்டில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் தான் ஈஸியாக பிக்கப் பண்ணிடுறாங்களா? நீங்கள் சங்கீத மும்மூர்த்திகள் பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீ தியாகராஜ சுவாமி, ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர்,
ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரி. அந்த மும்மூர்த்திகள் கொடுத்த பாடலை தான் அவங்க பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி பண்ணின கீர்த்தனைகள் தான் இன்று வரைக்கும் எல்லாருமே எல்லா கர்நாடிக் மியூசிஷியன்ஸுமே பாடின்னு வரும். இவங்களை தவிர தமிழ்ல எக்கச்சக்கமான கம்போசர்ஸ் இருக்காங்க. நீலகண்ட சிவன், பாபநாசம் சிவன், ராமசுவாமி சிவன், அம்புஜம் கிருஷ்ணா, அருணாச்சல கவிராயர். நான் சொன்ன இந்த சங்கீத மும்மூர்த்திகளுக்கு முன்னாடியே இருந்த முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், எத்தனையோ மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. நந்தனார், எத்தனையோ மியூசிஷியன்ஸ். பாட்டு வந்து கத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு ரூல் தான் தியாகராஜ சுவாமி சொல்றாரு. சங்கீத ஞானமும் தாதராயவல. அப்படின்னா மரபணு வழியா சங்கீதம் வராதுன்னு சொல்றாரு. ஒரு அம்மாவோ அப்பாவோ பிரமாதமா பாடினா கூட அந்த குழந்தைக்கு வரும், வரவே வராதுன்னு சொல்லல, வரும், வராமலும் இருக்கலாம். அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட ஒரு பாட்டு சங்கீதம் தெரியாது, எங்களுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷனே கிடையாது, எங்களுக்கு அதோட எக்ஸ்போஷரே கிடையாதுன்னு சொல்ற எத்தனையோ பேரண்ட்ஸோடைய குழந்தைங்க எக்ஸலண்டா பாடும். சோ சங்கீத ஞானமும் தாத்தராயவல. அதுக்கு என்ன மீனிங்னா, சங்கீத ஞானம், பாட்டு சம்பந்தப்பட்ட ஞானம் வந்து தாத்தானா பிரம்மா, தாத்தராயவல நெத்தியில எழுதணுமா பிரம்மா. சோ அந்த அந்த ஞானம் வந்து யார் நெத்தில எழுதுவாருன்னு சொல்ல முடியாது பிரேம்ஜி. எனக்கே என்னோட பசங்கள்லயே எத்தனையோ ஃபேமிலிஸ்க்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்போஷர் கிடையாது. எக்ஸ்ட்ராடினரியா பாடும் அந்த குழந்தை. அந்த மாதிரி ஒரு ஸ்ருதி சுத்தம், அந்த மாதிரி ஒரு தாளக்கட்டு, அந்த மாதிரி ஒரு ஸ்வர ஞானம். ஸோ ஸ்ருதி, தாளம், ஸ்வரஸ்தானம், இது மூணும் ரொம்ப முக்கியம் பாடுறதுக்கு. அது மூணும் சேர்ந்து வர்றதுங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ மேசிவ் கிஃப்ட், ரொம்ப பெரிய கிஃப்ட். ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனே இல்லாத ஃபேமிலி வீட்டில் அந்த குழந்தை பாடும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கு வர்ற சந்தோஷம் இருக்கேன், அப்பாப்பா எங்களுக்கு யாருக்குமே பாட்டு தெரியாது, இவ பாடுறா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, இவன் பாடுறான் அப்படின்னு சொல்லும்போது ஐ கேன் see the happiness. அண்ட் அது ரொம்ப ஜெனுவினான ஹாப்பினஸ். அது யாருக்கு வரும்னு சொல்லவே முடியாது, கடவுள் தீர்மானிக்கிறது தான். அருமையாக வந்து சொன்னீங்க. அதான் நம்ம சொல்றது இளமைகள் சின்ன வயசுலேயே அதை நம்ம கற்றுக் கொடுக்கும் போது வந்து அவங்களுக்கு இயல்பாகவே அது வந்துடுது. ரொம்ப சின்ன வயசுலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாக்கா அந்த ஸ்ருதி அலைன்மெண்ட் ஸ்வரஸ்தானம்லாம் புகுட்டுறது ஈஸி. கொஞ்சம் ஒரு 10-13 வயசுல இன்ட்ரடியூஸ் பண்றது தப்பு இல்லை, பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வேண்டி இருக்கும். 5 வயசுல 6 வயசுல கொஞ்சம் ஈஸியா வரும். கொஞ்சம் ஒரு 13 வயசுல வந்து வரும், நான் வராதுன்னு சொல்லலை. எத்தனையோ பேர் ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சு கூட எக்ஸலண்டா பாடுற குழந்தைங்க இருக்காங்க. ஸோ வரவே வராதுன்னு சொல்லலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டி வரலாம். ஏன்னா அவங்க ஒரு 13 வயசுல ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பவே ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் இருப்பாங்க படிக்கிற ஸ்கூல்ல. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு அகாடமிக் ப்ரெஷர் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 வயசுல ஆரம்பிக்கிறச்சு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அகாடமிக் ப்ரெஷர் இல்லை. ஸோ மைண்ட் இஸ் கிளியர், மைண்ட் இஸ் ஈஸி டு அப்சார்ப் எனிதிங். ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ 5ல விளையாதது 50ல வளையாதுன்னு சொல்ல வரல, பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டா வளைக்கலாம், தப்பு கிடையாது. இது அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது. சிஸ்டர் சூப்பராக வந்து சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கும் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது, கண்டிப்பாக வந்து முடியும் அப்படின்னு வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தியாகராஜ சுவாமிகள் பற்றி சொன்னீங்க. நான் வந்து சமீபத்தில் கேள்விப்பட்டது வந்து இங்கே கிளீவ்லேண்டில், நாங்கள் ஒஹாயோவில் இருக்கோம், கிளீவ்லேண்டில் வந்து நம்ம ஊரில் வந்து திருவையாறில் ஆராதனை நடக்கிற மாதிரி இங்கேயுமே நடக்கும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட்டு உங்கள் குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது உங்கள் ஏரியாவில் இல்லை பக்கத்து மாநிலத்தில், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கு? கிளீவ்லேண்ட் தியாகராஜ ஆராதனை பத்தி சொல்லவே தேவையில்லை. சுந்தரம் சார் வந்து அத ஃபார் செவரல் டிகேட்ஸ் ஹி ஹஸ் பீன் ரன்னிங் தியாகராஜ சுவாமி ஆராதனை இன் கிளீவ்லேண்ட். ரொம்ப உலக பிரசித்தி. உலகத்திலேருந்து நிறைய பேர் அந்த மியூசிஷியன்ஸ், கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ற ஆனுவல் ஈவெண்ட். அது டெஃபினட்டா இட்ஸ் ஹால்மார்க் ஆனுவல் ஈவெண்ட்னு சொல்லலாம். கிளீவ்லேண்ட் தியாகராஜ ஆராதனை பண்ற மாதிரி நிறைய இடத்துல தியாகராஜ ஆராதனை ஜனவரி மாசத்துல நடக்கும். அவர் தியாகராஜ சுவாமியோடைய சமாதி டைம் வந்து புஷ்ய பகுள பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜனவரி மாசத்துலதான் வரும். ஸோ அதே தியாகராஜ ஆராதனை வந்து அவ்வளோ பெரிய ஸ்கேல்ல இல்லைனாலும் ஓரளவு ஸ்கேல்ல வந்து இங்க நார்த் கேரோலினால நடக்கிறது, கலிபோர்னியால நடக்கிறது, நியூஜெர்சி, செவரல் ஸ்டேட்ஸ் ஹேவ் இட். யார் எங்கேயுமே மனுஷங்க ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னா கூட ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து அந்த பஞ்சரத்ன கீர்த்தனையாவது பாடுவாங்க. ஸோ அது டெஃபினட்டா தட் அவேர்னஸ் அண்ட் தட் பக்தி டுவர்ட்ஸ் தியாகராஜ சுவாமி இருக்கு. சைஃபா எங்க இருக்கு, அப்புறமா வந்து ஷார்லெட்ல வந்து சுவாதி திருநாள் சபா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த ஆர்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நிறையவே இருக்கு யூஎஸ்ல. நான் நார்த் கேரோலினா மட்டும் சொல்றேன், பட் தேர் ஆர்
tons of organizations across USA. Since நான் வந்து across US and Canada teach பண்றதுனால I see that my students get to participate அந்த பாக்கி ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஈவெண்ட்ஸ் காம்படிஷன்ஸ் எல்லாத்துலயுமே அவங்களுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கர்நாடிக் மியூசிக்கு எக்கச்சக்க எக்ஸ்போஷர் இருக்கு. டீச்சர்ஸ் கைட் பண்ணா டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப lucrative art to learn. கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களை வந்து ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பாவம். குழந்தைங்க வந்து நிறைய நேரத்தில் வந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க ஈஸியாக. ஏன்னா அந்த மாதிரி நிறைய கேஜெட்ஸ் ஆகிடுச்சு, நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. நம்ம சின்ன பிள்ளையாக இருந்த உலகம் இப்போ இல்லை. ஸோ இப்போ அது ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து நான் பார்க்குறேன், இங்கே வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயே வந்து மியூசிக் தெரப்பி அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், இங்கே தான் இப்போ தான் இந்த மியூசிக் தெரப்பி தான் யோசிக்கிறேன். நம்ம காலங்காலமாக ஒரு மியூசிக் தெரப்பியாகவே வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளோட தமிழர் பண்பாட்டில் அது வந்து இருந்துருக்கு. அப்போ அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கு, அந்த சிந்தனைகள் வந்து சிதற விடாமல் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ நான் பார்க்குறவங்கலாம் வந்து மியூசிக் வந்து நம்ம குழந்தை அங்கங்கேயும் ஓடிட்டு இருக்கான், அவனை உட்கார வச்சு ஒரு கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரதுக்கு வந்து மியூசிக் வந்து மிகப்பெரிய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மியூசிக் வந்து ஒரு தெரப்பியாக பார்க்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 100% ட்ரூ. எல்லா அம்மாவுமே காமனா உலகத்துல தன்னுடைய குழந்தைங்களை வந்து தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடுறாங்க. எல்லா தாலாட்டுலயுமே ஒரு ராகம் இருக்கு, அதுலயும் ஒரு ஸ்வரஸ்தானம் இருக்கு. சோ அத கேக்குற குழந்தைங்க, ரகால பண்ற குழந்தைங்க கூட காம் டவுன் ஆகி தூங்குறதுனாக்கா ஏன் பாட்டு ஹீல் பண்ணாது? அவ்வளோ ஒரு காமிங் எஃபெக்ட் ஃபார் ஒரு ராகத்துக்கும் ஒரு மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றாங்க. நியூராட்டிக் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு கூட சொல்றாங்க. ஆனந்த பைரவி கேட்டா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. நீலாம்பரி கேட்டா நல்ல சுகமா தூக்கம் வரும்னு சொல்றாங்க. சங்கராபரணம் கேட்டா ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் சொல்றாங்க. ஒரு ராகத்துக்கும் அவ்வளோ ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்குன்னாக்கா why won't it calm down a mind? சங்கீதம் நம்ம கேட்கறது, நம்ம பாட்டு கேட்கறதே எதுக்கு? ஒரு பஜன் கேட்கிறோம், ஒரு சினிமா பாட்டு கேட்கிறோம், ராஜா சார் பாட்டு கேட்கிறோம், ரஹ்மான் சார் பாட்டு கேட்கிறோம், இல்ல நம்ம தியாகராஜ சுவாமி காம்போசிஷன் கேட்கிறோம். ஏதோ ஒண்ணு கேட்டாலே சலனமா இருக்கிற மனசு வந்து டக்குன்னு காம் டவுன் ஆகுறது. சோ அந்த ஒரு நேச்சுரல் காமிங் எஃபெக்ட் மியூசிக்கு நேச்சுரலாவே இருக்கு. நீங்க இன்னைக்கு நிறைய கேட்ஜெட்ஸ் பாக்குறாங்க, மைண்ட் கண்டினியூஸா அந்த ஒரு என்கேஜ்மெண்ட்ல இருந்துட்டே இருக்கு. அந்த ஸ்டிமுலேஷன் பார்த்தா அதுல ஒரு 100 கலர் 100 சவுண்டு அப்படி இருக்கும்போது அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப போக போக கம்மியாகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் ஆர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மியூசிக், கர்நாடிக் மியூசிக் சொல்றச்சே ஸ்ருதி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ருதியோட சேர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லும் போதே அந்த மைண்ட் வந்து வேற எதையுமே யோசிக்காம டக்குன்னு மைண்ட் அண்ட் பாடி வில் கம் இன் சிங்க். நிறைய யோகா இருக்கு பிரேம்ஜி பாட்டுல, கர்நாடிக் மியூசிக்ல சொல்லணும்னாக்கா உட்கார்ற பாஸ்டர்ல இருந்து அந்த ஸ்ருதியில சேர்றதுல இருந்து ஒரே சமயத்துல ஸ்ருதி, தாளம், ஸ்வரஸ்தானம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி பாடுறதுல இருந்து there is a lot of mind hand mouth coordination. இங்க இருக்கிறது இங்க வரணும், இங்க இருக்கிறதுக்கு இங்க நான் தாளம் போடணும். சோ ஒரே சமயத்துல நான் எத்தனை விஷயத்த என்கேஜ் பண்றேன், இதுல நான் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆனேன்னா மூணுமே பண்ண முடியாது. சோ அந்த 3 ஆக்ஷனையும் சிங்க்ரனைஸ் பண்ணணும்னா அந்த குழந்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடமா உட்காந்து பாடினா மட்டுமே தான் வரும். அவங்களால ஒரு இடமா உட்கார முடியும். அந்த 3 நான் சொன்ன ஸ்ருதி, தாளம், ஸ்வரஸ்தானம், மைண்ட், அந்த நான் என்ன லெசன் பாடுறேனோ, சரளி வரிசை லெசன்னா சரளி வரிசை, ஜென்ட வரிசை லெசன்னா ஜென்ட வரிசை, அதை பாடுறதுக்கு மைண்ட் ஒருங்கிணைஞ்சு இருக்கும் வாயோட. ஸோ இட் இஸ் அ லாட் ஆஃப் யோகா பிரேம்ஜி. ஈவன் ஏஎஸ்டி இருக்கிற குழந்தைங்க, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்றாங்க, ஏடிஹெச்டின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க கூட நம்ம ஸ்கூல்ல நிறைய பேர் இருக்காங்க.
அவங்கள நான் வந்து பிரிச்சு கூட பாக்குறது இல்ல. அவங்கள பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாம இருக்கு. ஏன்னாக்கா அவங்க பாடுறச்சே they are a different person. இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்துல இந்த ஆட்டிசம்னு சொல்றாங்க, ADHDன்னு சொல்றாங்க, எத்தனையோ they give lots of labels. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க பாட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. பாட்டோ ஏதாவது ஒரு கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம், சம்திங் தட் ரிக்வயர்ஸ் ஹேண்ட், மைண்ட், மவுத் கோஆர்டினேஷன் அட் த சேம் டைம். அது ஒரு இடத்துல அவங்கள நிக்க வைக்கும் ஃபர்ஸ்ட். அது டான்ஸ் ஆகட்டும், பாட்டாகட்டும், இல்ல ஒரு வாத்தியம் ஆகட்டும். அது பண்ணினாக்காவே ஒரு 25-30% ஒர்க் ஜாப் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்ருதி இருக்கு, இப்படி தாளம் போடணும், இப்படி ஸ்வரஸ்தானம் நிக்க வைக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தே டிஸ்கவர் நியூ ஹொரைசன்ஸ். அவங்களுக்கே அவங்கள பத்தி புரிய வரும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஐயோ இவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்கா என் குழந்தைக்குங்கிறது தெரிய வரும். இன்னைக்கு வரி பண்ற பேரண்ட்ஸ் தான் நான் நிறைய பாக்குறேன். நான் உங்களுக்காக தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், தயவு செஞ்சு வரி பண்ணாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். பாட்டு இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் ஆர்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தானா எல்லாம் சரியா போயிடும். அது நான் கண் கூட பாக்குறேன். என்னோட பசங்க சில பேர் வந்து 10 வருஷத்துக்கு மேல என்கிட்ட படிக்கிற குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. ஃப்ரம் சரிகமா பதனிசா இனிஷியலா உட்கார மாட்டாங்க, ஓடுவாங்க, பாட மாட்டாங்க, நேச்சுரலா வந்துடுறது. ஒரு வருஷம் 2 வருஷத்துல they become on par with everybody else. அவங்க கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, அவங்க பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆகுது, எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஆல் அதுதான் கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்மோடைய கிரேட்டஸ்ட் பவர். மாடர்ன் வேர்ல்ட் சேலஞ்சில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது குழந்தைங்களை நம்ம எப்படி வந்து வளர்க்குறோம், குழந்தைங்களை எப்படி ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறோம். நீங்கள் நல்லா சொன்னீங்க. ஏன்னா வந்து மியூசிக், என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆர்ட் மட்டும் இல்லை, அது ஒரு எக்ஸ்ட்ரானரி தெரப்பி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பாகவே இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மக்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா நான் பார்க்கும்போதெல்லாம் இங்கே எல்லாரும் பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு குறை என்னென்னா வந்து குழந்தைய வந்து இங்கே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஊர்லலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், இங்கே அவனை எப்படி உட்கார வைக்கிறதுன்னு தெரில அப்படிங்கும். மியூசிக் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். அது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இன்பர்சன் வச்சுருக்கீங்க, இப்போ கேரியில் இருக்குது, பக்கத்தில் ரேலியில் எங்கே இருந்தால் ரிசர்ச் ட்ரையாங்கிள்குள்ளே இருந்தாங்கன்னா நேராக வந்து குழந்தைங்களை விட்டு கற்றுக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆன்லைனுங்கும் போது அது எப்படி ஒர்க் ஆகும்? மெட்ரோ இருந்தாக்கா they all come in person for class. அவுட் சைட் ராலி மெட்ரோ, இப்போ ஷார்லெட்லேருந்து நிறைய குழந்தைங்க வராங்க. அது மாதிரி வேற மெட்ரோலேருந்து வர்றச்சே நார்த் ஈஸ்ட்லேருந்து, வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து, சென்ட்ரல் அமெரிக்காலேருந்து வரும்போது they all attend virtually. என்கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, I don't find a lot of difference between doing an in-person class and doing a virtual class with me. ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. நான் கிளாஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். ஸோ ஏன்னாக்கா அந்த டிசிப்ளின் இருந்தாதான் அந்த ஆர்ட் வரும் இல்லையா. ஸோ அதனால ஐ என்ஃபோர்ஸ் a little discipline. ஸோ அதனால இன்பர்சன் கிளாஸ்க்கும் வர்ச்சுவல் கிளாஸ்க்கும் நான் ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்றது கிடையாது. இன்னொரு எனக்கு கேள்வியுமே இருக்குது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து காலேஜ் கிரெடிட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆர்ட் ஃபார்மில் அவங்க கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரானரி எபிலிட்டி இருந்தால் அதுக்கான கிரெடிட்ஸ் கிடைக்குமா? காலேஜ் கிரெடிட்ஸ் கட்டாயமா கிடைக்கும். நான் சொல்ற மாதிரி எங்க ஸ்கூல்ல நாங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து we train them from the basics to very advanced levels. So நிறைய பேர் வந்து when they pursue advanced levels, ராக ஆலாபனை பண்றது, நிரவல் பாடுறது, ஸ்வரம் பாடுறது, அந்த மாதிரி லெவல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து when they go to college, அவங்க அது வரைக்கும் என்னென்ன காம்படிஷன்ஸ், என்னென்ன பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் பண்ணாங்களோ அதுல அவங்க பிரைஸ் வாங்கியிருந்தா, அதுல அவங்க நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா, அதெல்லாம் they consider into college credit as an extra ability. அவங்களோட அப்ளிகேஷனுக்கே ஒரு நல்ல பூஸ்டா இருக்கு. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஏன்னா வந்து இது ஆரம்பத்துலேருந்து ஒரு குழந்தை வந்து நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு காலேஜ் வரைக்கும் எப்படி கொண்டு போக முடியும், ஒரு மியூசிக் தெரப்பி அப்படி உருவாகுது, அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் உங்களோட இதை கேட்டதே எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி இருந்தது, ஹீலிங் செஷன் மாதிரி இருந்தது. இல்லை நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க. எனக்கு தெரியாத விஷயங்கள் ஆப்வியஸாக நம்ம வந்து கட்டுறது கையளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹம்பிளா சொல்றேன் பிரேம்ஜி. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் எத்தனையோ விஷயம் இருக்கு உலகத்துல. நானும் அதே ரிப்பீட் பண்ணிக்கிறேன், கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு. இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு. வித் ஆல் ஹியூமிலிட்டி அண்ட் என்னுடைய குருஸ்க்கும் நான் இது மூலமா ஒரு நமஸ்காரம் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. அவங்க நிறைய கொடுத்தாங்க, நான் கொஞ்சம் தான் எடுத்துட்டு இருக்கேன் அவங்க கிட்ட இருந்து. ரொம்ப என்னுடைய குருஸ் வந்து கொடுத்த கான்ட்ரிபியூஷன் தான் என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் என்னுடைய பேரண்ட்ஸ், எங்க அப்பா அம்மா வந்து அவ்வளோ ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து வீட்டுல அவ்வளோ ஒரு கண்டியூசிவான அட்மாஸ்பியர் கொடுத்துருக்கலன்னா என்னால இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க முடியாது. ஸோ மை பிக் தேங்க்ஸ் டு ஆல் மை தேங்க்ஸ் இல்லை, என்னுடைய பிரணாம்ஸ் டு ஆல் மை குருஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே. சிஸ்டர் வந்து இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க.
கானாமிருதா அகாடமி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே சிஸ்டரை பற்றி இன்ஸ்டாகிராமில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. ஆர்த்தி சொல்லிட்டுதாங்க, நீங்கள் அந்த பாடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு. நான் நிறைய பேரண்ட்ஸ்ட்ட சொல்கிற விஷயம் தான், நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ வீடு, எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கோம், எவ்வளோ கார் வச்சுருக்கோம், இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு என்ன நாலேஜை கொடுக்குறோம், அதுவும் சிறு வயதில் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ மியூசிக் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட். நிறைய விதத்தில் வந்து குழந்தைங்கள ஒரு டிசிப்ளினாக ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்து அவங்களுக்கு உருவாக்குது இங்கே அமெரிக்காவில் அப்படின்னு. 100% உண்மை. அது வந்து கொஞ்சம் கூட மறுக்க முடியாது. டிசிப்ளின், நீங்க சொன்ன வார்த்தை டிசிப்ளின். அந்த ஒரு டிசிப்ளின் எந்த ஒரு சப்ஜெக்ட் உலகத்துல இருந்தாலுமே, இப்ப நான் மேத்ஸ் படிக்கணும் இல்ல ஒரு சயின்ஸ் படிக்கணும், ஒரு டிசிப்ளின் வேணும். எடுக்கிறச்சே எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். ஆரம்பிக்கும் போது ஐயோ பண்ணணுமா, இவ்வளோ வேலை செய்யணுமா, ஒரு அலுப்பா இருக்கும். ஆனா ஒன்ஸ் யூ கெட் அ டேஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட், நம்மளால வெளில வர முடியாது. அதே மாதிரி தான் சங்கீதமும். சங்கீதம் வந்து அப்படியே உங்களை அப்சார்ப் பண்ணிடும் பிரேம்ஜி. உங்களுக்கு ஒன்ஸ் அதோடைய அந்த ஒரு ருச்சி தெரிஞ்செடுத்தனாக்கா உங்களால வெளியிலே வர முடியாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட பேசினது வந்து இட் வாஸ் வண்டர்ஃபுல். எனக்குமே வந்து சங்கீதத்தை கேட்கணும், சங்கீதத்தை பற்றி பேசும்போதே அது வந்து ரொம்ப அருமையாக தான் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு நிகழ்வாக இருக்குது. உங்களோட கானாமிருதா அகாடமி இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரேம்ஜி அண்ட் ஆர்த்திஜி. அண்ட் உங்களுடைய சேனல் மூலமா மக்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான இன்ஃபர்மேஷன் கூட சிம்பிளா போய் சேர்றது. நானும் அது மூலமா நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். நிஜமாவே kudos to you for all the research and information you provide. உங்க சேனல் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும், நிறைய பேர் உங்க மூலமா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சிஸ்டர்.